இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. பரியாசக்காரனுக்கும் ஞானம் உள்ளவனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை இந்த வசனம் அருமையாய் காண்பிக்கிறது. பரியாசக்காரன் யார் தெரியுமா? கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். அப்படிப்பட்டவனுக்கு யாராவது ஒரு நல்ல காரியத்தை அட்வைஸ் பண்ணா அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு என்று ஒருத்தங்க சொன்னா அவர்களை அவன் பகைக்க ஆரம்பிப்பான், அவர்களை அவன் வெறுக்க ஆரம்பிப்பான், அவர்களை அவன் தூற்றிக்கொள்ள ஆரம்பிப்பான். ஆனால் ஞானம் உள்ளவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனை ஒருவன் கடிந்து கொள்ளும் போது அதை அவன் ஏற்றுக்கொள்வான், அதை அவன் அங்கீகரிப்பான். நாம் பரியாசக்காரர்களாக இருக்கிறோமா? ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராது என்று. வேதம் இதை வான் பண்ணுகிறது என்றால், இதை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், அந்த கூட்டத்தில் கர்த்தர் எவ்வளவு வேணும் இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். தேவன் இல்லாத இடத்துல நாம் போய் இருக்க தேவன் ஒரு நாளும் நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அதனால தான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராது. இந்த பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான், பகைக்கிறான். என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ஒருத்தங்க நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த காரியம் நம்ம இடத்துல இருக்கான்னு பாருங்க. அந்த குறை நம்ம இடத்துல இருக்குமானால் அதை ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நாம் நம்மை மாற்றதான் பார்க்க வேண்டுமே தவிர, இவங்க எப்படி என்ன இதை சொல்லலாம், இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க என்று சொல்லி அவர்களை நாம் பகைக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் நாம் ஞானமுள்ளவர்கள் அல்ல, நாம் பரியாசக்காரர்கள். அதே நேரத்தில் தாவீது 141வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். என்ன வார்த்தை! அதன் அர்த்தம் என்ன? தாவீது தன்னை கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசிக்கிறான். அதுதான் என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குமா? அப்படிப்பட்ட தாவீதினுடைய சாட்சி தானே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நாம் எளிதில் இடறி விடுவோம், நாம் வழிமாறி ஓடிக்கொண்டிருப்போம். இதில் மாற்றம் இல்லை. ஆமென். கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோமா, விரும்புகிறோமா? கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கிறோம் என்றால் நாம் பரியாசக்காரர் கூட்டத்தில் இருக்கிறோம். கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்புகிறோம் என்றால் ஞானவான்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பரியாசக்காரர் இருக்கும் இடத்துல கர்த்தரும் இருக்க மாட்டார், அவருடைய ஜனங்களும் இருக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். நாம் யாராய் இருக்கிறோம்? சிந்திப்போம், மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரை கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்களாய் அல்ல, நேசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.